இருந்தோம். இந்த நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களுக்கு நேர்வழி காட்டினாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் என்று எங்களுடைய உள்ளங்கள் உறுதியாக நம்புகின்றன. இறை மறுப்பாளர்கள் எல்லாம் படுக்கையே கதி என்று தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து நின்று இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது இந்த மௌலிது வரிகளுடைய அர்த்தம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதுன மௌலிது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க ஓதுறாங்க மௌலிது. هجوت محمدا فأجبت عنه وعند الله في ذاك الجزاء هجوت محمدا برا حنيفا رسول الله شيمته الوفاء وقال الله قد أرسلت عبدا يقول الحق ليس به خفاء. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட மௌலிது வரிகள் இவை. ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பாடிய முஷ்ரிக்குகளை பார்த்து படிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையா நீங்க இகழ்ந்து படிக்கிறீங்க? அதுக்கு பகரமாக அவர்களை நான் புகழ்ந்து படிக்கிறேன். இந்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸாவு, அப்படி நான் புகழ்ந்து படித்தால் அதற்குண்டான சவாபு அல்லாஹ்விடத்திலே எனக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நீங்க இகழ்ந்து படிக்கிறீங்க? அவங்க கேட்குறாங்க. அவங்க நல்லவர்களாக இருக்கிறாங்க, நேர்வழியில் இருக்கிறாங்க, இறைவனுடைய தூதராக இருக்கிறாங்க, அவங்க வாக்குறுதி வழங்கினால் நிறைவேற்றுகின்ற நல்ல பண்பு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவர்கள் விஷயத்தில் சொல்லியிருக்கிறான், நான் ஒரு அடியாரை தூதராக அனுப்பி வைத்திருக்கிறேன், அவர்கள் சத்தியத்தை பேசுவார்கள், அதிலே எந்த ஒளிவு மரமும் இல்லை. இந்த மௌலிதுவர்களுடைய அர்த்தம் இது. அப்போ மௌலிதுங்கிறது இன்னைக்கு நேற்றல்ல, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஓதப்பட்டிருக்கு, முஸ்லீமில் இருக்கு. இப்போ இதில் 3 அடி தான் நான் படித்து காமிச்சிருக்கிறேன். நீங்கள் முஸ்லீம் கிதாப் எடுத்து பார்த்தா ஒரு 15 அடிகளுக்கு கிட்ட இருக்கு, அவ்வளோ மௌலிது இருக்கு. அதே போல பாருங்க, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதுன மௌலிது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. أنبئت أن رسول الله أوعدني والعفو عند رسول الله مأمول فقد أتيت رسول الله معتذرا والعذر عند رسول الله مقبول إن الرسول لنور يستضاء به وصارم من ஃபில்லாஹி மஸ்லூலு. இப்போ படிச்சிருக்கிறேன். இன்னும் ஹாக்கிமில் எடுத்து பார்த்தீங்களாக நிறைய இருக்குது மௌலிது வரிகள். இதுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் விஷயத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடைச்சிருக்குது. அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மன்னிப்பு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். நான் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிச்சயமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி கொடுக்கிற பேரொளியாக இருக்கிறார்கள், இறைவனுடைய வாட்களில் உருவிய வாளாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இப்போ இதில் நீங்க புரிஞ்சுக்கிறங்க. அப்போ என்ன மௌலிது அப்படிங்கிறது என்ன 300 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதா? இன்னைக்கு வஹாபில் சொல்ற மாதிரி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் மௌலிது ஓதப்பட்டிருக்கு. அதுக்கு தான் குர்ஆனே ஹதீஸை பார்க்கணுங்கிறது. புகாரியை படிக்கணும், முஸ்லிமை படிக்கணும், திர்மிதியை படிக்கணும், ஹாக்கிமை படிக்கணும். அப்பதான் தெரியும் சஹாபா பெருமக்கள்லாம் மௌலிது ஓதி இருக்கிறாங்கண்டு. ஒண்ணுமே படிக்காம ஃபித்னா வசா மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா மார்க்கத்திலே அவர்கள் பலவீனம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மௌலிது ஓதனா என்ன நன்மை நமக்கு கிடைக்குது? அதுவும் பல்வேறு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்னாவது, நமக்கு சவாபு கிடைக்குது. ஏன்? இப்போ உங்களை படிச்சு காட்டினேன்ல, அதுல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கும்போது சொல்றாங்க, வ இந்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸாஉ, நான் புகழ்ந்து படித்தால் அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய நற்கூலி எனக்கு கிடைக்கும்ங்கறாங்க. அல் ஜஸா, நற்கூலி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தான் படிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களை நான் படிக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு சவாபா தருவாங்கறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்றாங்க. அப்படியெல்லாம் சவாபு இல்லைண்டாக்கா மறுத்திருப்பாங்க. இப்படிலாம் கிடையாதுங்க.
சவாபு கிடைக்கும். எப்படி தொழுதா நன்மை கிடைக்குமோ, தர்மம் செஞ்சா நன்மை கிடைக்குமோ, நோன்பு வச்சா நன்மை கிடைக்குமோ, ஹஜ்ஜு செஞ்சா நன்மை கிடைக்குமோ, மௌலிது ஷரீஃப் ஓதினாலும் நன்மை கிடைக்கும். நாம் மௌலிது சபையில உட்கார்ந்து ஓதுகிறோம் அல்லது கேட்கிறோம் என்றால் மலக்குமார்கள் நன்மை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை, சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே சொல்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு அடுத்து என்ன இன்னொரு சவாபு அப்படின்னு கேட்டா, மலக்குமார்களுடைய உறுதுணையும் பக்கபலமும் உதவியும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்க என்னை புகழும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். முஸ்லிமிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம மௌலிது ஷரீஃப் வீட்டில் ஓதுறோம், பள்ளியில் ஓதுறோம் சொன்னா மலக்குமார்களுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது இந்த ஹதீஸின் மூலமாக. அடுத்து மௌலிது ஷரீஃப் நம்ம ஓதுனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கிறது. அதை விட வேற என்னங்க வேணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் போய்கிட்டே இருக்கிறாங்க. சிறுமிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த உடனே தஃப் அடித்து பாட்டு படித்து போகிறார்கள். அதுல ஒரு வரி, யா ஹப்பதா முஹம்மதுன் மின் ஜாரின், அதுல ஒரு வரி, அண்டை வீட்டுக்காரர்களில் சிறந்தவர்களாக எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று புகழ்ந்த சிறுமிகள் படித்த உடனே அதற்கு நற்செய்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்திலேயே அந்த சிறுமிகளை பார்த்து சொன்னாங்க, யஅலமுல்லாஹ், அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், இன்னி லஉஹிப்புகுன்ன, சிறுமிகளே உங்களை நான் நேசிக்கிறேன், நிச்சயமாக நேசிக்கிறேன், அல்லாஹ் அறிந்தவன் என்றார்கள். மௌலிது ஷரீஃப் ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து கிடைக்கிறது. அதை உறுதியிட்டு சொல்கிறார்கள். அதற்கு இறைவனை சான்றாக வைக்கிறார்கள். அல்லாஹ் அறிந்திருக்கிறான், நான் உங்களை நேசிக்கிறேன் என்கிறார்கள். இன்னைக்கு நம்ம மௌலிது ஷரீஃப் ஓதுகிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து கிடைக்குது. இந்த உலகத்தில் எந்த நிஅமத்தையும் பெறலாம், பெறாமலும் போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து கிடைத்து விட்டால் அந்த நிஅமத்துக்கு ஈடு என்ன இருக்கிறது, இணை என்ன இருக்கிறது, யோசித்து பாருங்கள். அதனாலதான் மௌலிது ஷரீஃப் நம்ம எல்லாம் ஓதுறோங்கிறோம், நம்முடைய நன்மைக்காக ஓதுறோம். என்ன, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்ததால் தான் அவர்களை அல்லாஹு தஆலா உயர்த்த போறானா? வரஃபஅனா லக திக்ரக், இறைவன் சொல்லிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம், முடிந்து போய் விட்டது. நம்ம புகழ்ந்ததால இனிமே உயர போறது இல்லை, அல்லாஹ்வை உயர்த்திட்டான். அப்புறம் என்ன இவங்க உயர்த்துறது? ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வசீலா வேணும்னு நம்ம தானே கேட்கிறோம், நம்ம என்ன போடுறது என்று வஹாபிகள் அவர்களுடைய அறியாமை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சுன்னத் ஜமாத்தினர்கள் எதிலுமே கெட்டிக்காரர்கள். அதனால தான் இப்படி நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய நன்மைக்காக ஓதுகிறோம் என்று புரிந்திருக்கிறார்கள், ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பலனையும் நிச்சயமாக பெறுவார்கள். இருவர் கருத்துக்கு இடமில்லை. அந்த மௌலிது ஷரீஃபை ஏன் நம்ம பள்ளிவாசல்கள் ஓதுறோம்? அது ஒரு சுன்னத்து. வீட்டில் ஓதுறோம், கடையில் ஓதுறோம், பள்ளியிலும் ஓதப்பட வேண்டும். ஏன்னா அதுவும் ஒரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த எந்த ஒரு சுன்னத்தும் இந்த உலகத்திலே அழிந்துவிடக் கூடாது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் பள்ளியில் வைத்து புகழ்ந்தார்களா இல்லையா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிம்பர் படி அமைத்து கொடுத்தார்களே, ஏறி நின்று நீங்கள் படியுங்கள் என்றார்களே. இப்போ இமாம்கள் எல்லாம் ஹத்தீப் இருக்கிறாங்க, ஹத்தீபுகள் ஏறி நின்று பயான் செய்யறதுக்கு மிம்பர் படி அமைச்சு கொடுக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் இன்னொரு மிம்பர் அமைக்கிறாங்க. எதுக்கு? மௌலிது ஓதுறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்வதற்கு மேடை அமைத்து கொடுப்பது சுன்னத்து. இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தாங்கன்னா இது ஒரு சுன்னத்து, நினைவில் வைங்க. பள்ளியில் நடப்பது இது ஒரு சுன்னத். அதனால தான் பள்ளியில் வச்சு ஓதுறோம். மிம்பரன் ஃபில் மஸ்ஜிதி, திருமதியில் எடுத்து பாருங்கள், பள்ளிவாசலில் மிம்பரை அமைத்து கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மௌலிது ஓதப்பட்டது பள்ளிவாசல்ல. அதே போல கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ஷத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசல் வைத்து புகழ்ந்து படித்தார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வீடுகளில் ஓதினால் கூட பள்ளியிலும் ஓத வைத்தார்கள், ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படி அமைச்சு கொடுக்கிறான்னு சொன்னா மௌலிது ஓதக்கூடியவருக்கு கண்ணியப்படுத்தணுங்கிறது தான். அதே போல தான் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த உடனே தாங்க போட்டிருந்த மேலாடை எடுத்து போத்துறாங்க, கண்ணியப்படுத்துறது. மௌலிது ஓதக்கூடியவர்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம செய்யறோம். நம்முடைய வீடுகளுக்கு ஓதுவதற்கு ஆலிம் பெருந்தகைகளை அழைக்கிறோம், உயர் ரக விரிப்பை விரித்து அமர வைத்து ஓத வைக்கிறோம். ஏன்? மௌலிது ஓதக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத். அந்த சுன்னத்தை சுன்னத் ஜமாத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எவ்வளவு தெளிவானது இருக்குங்க. இப்படி இருந்தும் கூட அது இல்லை இது இல்லைன்னு சொன்னா என்ன காரணம்? குர்ஆனை படிக்கல, ஹதீஸ படிக்கல, குறைந்தபட்சம் புகாரிய படிக்கல. புகாரில 4000 ஹதீஸ்,
திரும்ப திரும்ப வர்ற ஹதீஸ் எல்லாம் எடுத்துட்டாக்கா வெறும் 4000 ஹதீஸ். அந்த 4000 ஹதீஸை படிக்கவில்லை வஹாபிகள். நோட்டீஸ் போடுறதுலையும் குழப்பம் பண்றதுலையும் தங்களுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தர்ஜமா படிக்கட்டும், புகாரியை படிக்கட்டும், எந்த விதமான எதிர்ப்பும் இந்த மௌலிதுக்கு தெரிவிக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் எழுப்புகிற எல்லா ஆட்சேபனைகளுக்கும் பதில்கள் அந்த புகாரில் இருக்கிறது. எடுத்து பார்க்கட்டும், படிக்கட்டும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு விஷயத்திலும்